வணக்கம். பெண்கள் வெளியில் நடமாட லாயக்கற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறி வருகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாக இருக்காது. ஏன்னா அடிக்கடி நிகழும் பாலியல் வன்முறைகள், கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் போன்றவை பெற்றோர்களை ஒரு நிலைகுலைய செய்கிறது. அதுவும் குறிப்பாக பெண்களை பெற்ற பெற்றோர்கள் வயிற்றுல நெருப்ப கட்டின்னு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. கோவையில் ஒண்டிப்புத்தூர் அருகே வினித் என்ற இளைஞர் வசிக்கிறாரு. அவர் ஒர்க் ஷாப் வச்சிருக்கா சொல்கிறாங்க, ஒரு சில பேர் மொபைல் கடை வச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஏதோ ஒரு தொழில் பண்ணுற ஒரு இளைஞர். அவருக்கும் கோவையில் இருக்கக்கூடிய பிரபல மகளிர் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி ஒருவருக்கும், அதாவது அவங்க பிஜி படிக்கிறாங்க, MSW அந்த கோர்ஸ் படிக்கிறாங்க. அந்த மாணவிக்கும் பழக்கம் ஏற்படுது. ஆண் நண்பர் பெண் நண்பர் இந்த அடிப்படையில் இருவரும் பழகிட்டு இருக்காங்க. இதில் நேற்று இரவு ஒரு 11 மணி அளவில் கோவை விமான நிலையம் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகரில் இருவரும் காரில் அமர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு ஸ்விஃப்ட் காரு. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 3 பேர் 2 வீலரில் வராங்க. அந்த கும்பல் என்ன பண்ணுறாங்க, அந்த 3 பேர் கும்பல் இவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த 2 வீலர் நிறுத்தி அவங்கள வெளியே இழுக்க முயற்சி பண்ணுறாங்க. இவங்க திமிரி இது பண்ணும்போது காரை தங்ககிட்ட இருக்க அருவாளால் காரையை வெட்டுறாங்க. ஆமாம், டிப்பிக்கலாக காரை வெட்டுறாங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நான் ப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். அந்த இதில் கார் கண்ணாடிலாம் வெட்டுப்பட்டிருக்கும். காரை வெட்டி அந்த இவங்களை வெளியே இழுத்து அந்த ஆண் நண்பர் வினித்து இருக்காருல்ல, அவரை ஒரு 5-6 இடத்துல சரமாரியாக வெட்டுறாங்க. அவர் மயக்கமடைஞ்சிடுறாரு. இந்த மாணவியை என்ன பண்ணுறாங்க, தூக்கின்னு போயிட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. இருவருமே மயக்கமடைஞ்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஆண் நண்பர் வினித் மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது பார்த்தா தன்னுடைய தோழியை காணும்னு சொல்லிட்டு இவர் டென்ஷன் ஆகி போய் பீரமேடு காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. இந்த மாதிரி 3 பேர் வந்தாங்க, எங்களை அடிச்சாங்க, இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிவிக்கிறாரு. பீரமேடு போலீஸார் பார்க்கும்போது அந்த பெண் உடலில் எவ்வித துணியும் இல்லாமல் அவர் மயக்கமான நிலையில் அவங்க மீட்டெடுக்கிறாங்க. மீட்டெடுத்து அந்த மாணவியை ஒரு தனியார் மருத்துவமனையிலையும் அந்த நண்பரை, இந்த வினித் என்ற இளைஞரை அரசு மருத்துவமனையிலும் சேர்க்கிறாங்க. அந்த 3 பேரையும் பிடிக்கிறதுக்கு 7 தனிப்படைகள் அமைச்சிருக்கிறதா கோவை மாவட்ட போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு வன்முறை சம்பவங்கள் தொடர்கதையாக இருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு ஒரு மனவேதனையையும் ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்துது. ஏன்னா 1-2 சம்பவம் எங்கேயோ நடக்குதுன்றது தவிர்க்க முடியாது. ஆனால் இப்ப என்ன போச்சு அப்படின்னு சொன்னா, குற்றவாளிகளுக்கு போலீஸை கண்டால் பயமில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகிறது. இப்ப இதுக்கு முன்னாடி நடந்த சில சம்பவங்களை மட்டும் நான் பட்டியலிடுறேன், அதை மட்டும் நீங்க கேளுங்க. இப்ப நான் அந்த படிக்க போற இல்ல சொல்ல போகிற சம்பவங்கள் அனைத்துமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த ஒரு சில சம்பவங்களை மட்டும்தான் நான் இங்க சொல்றேன். அதாவது 17 மார்ச் 2024 மனமுதிர்ச்சியற்ற ஒரு 17 வயது சிறுமியை 6 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் 24வது ஆண்டுல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ஒரு 30 வயது பெண்ணை, அவங்க திருமணமாகி குழந்தைகள் இருக்கிற பெண்ணை 7 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025 இதே கோவை குடியமுத்தூர்ல 17 வயது தனியார் கல்லூரி மாணவி, இதே போன சம்பவம் தான். 17 வயது தனியார் கல்லூரி மாணவியை 7 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. கடந்த அக்டோபர் மாதம் திருவண்ணாமலை காவல் நிலையத்தை சேர்ந்த 2 காவலர்கள் ஆந்திராவை சேர்ந்த இளம்பெண்ணை அந்த அம்மாவோட வந்த இளம்பெண்ணை கடத்தி கூட்டின்னு போயிட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சது எல்லாருக்குமே நினைவில் இருக்கும். அதே மாதிரி கடந்த ஜனவரி மாதம் நெல்லை அருகே 29 வயதான ஒரு இளம் பெண்ணை 2 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தஞ்சாவூர்ல ஒரு 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்காங்க. அதே மாதிரி ஜனவரி மாதம் 2023ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் ஆண் நண்பர் கண்ணெதிரே அந்த காதலியை என்ன பண்றாங்க, 5 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த யார் அந்த சார் அப்படின்றது இது வரைக்கும் நமக்கு தெரியல. சார்ந்த பேரை கட்டாலே திமுகவுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருப்பாரு. அது உண்மைதான். அதே மாதிரி ஒரு வருடத்துக்கு முன்பாக ஒரத்தநாடு அருகே ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. திட்டக்குடி அருகே ஒரு 15 வயது பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அதில் 4 இளைஞர்கள் பிடிபட்டிருக்காங்க.
அதே மாதிரி கடந்த செப்டம்பர் மாதம் வந்து ராணிப்பேட்டையில் காதல் ஜோடியை வந்து பிடிச்சு அதில் வந்து இந்த 19 வயது பெண்ணை, அந்த காதலி 19 வயது பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்த 3 பேர் வந்து பிடிபட்டிருக்காங்க. இது அதே மாதிரி வந்து அண்ணா நகரில் வந்து ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்த நிகழ்வு வந்து உங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. குறிப்பாக கூட்டு பாலியல் பலாத்காரங்கள் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு. திமுக அரசு வந்து என்ன பண்ணுது, இதெல்லாம் கண்டும் காணாமல் வந்து வேடிக்கை பார்க்கிறது. போலீஸை வந்து ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அவங்க வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க தான். அவங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று சொல்வதற்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு திறமையான போலீஸார் நம்ம கிட்ட இருக்காங்க. ஆனால் போலீசார் கைகள் கட்டப்பட்டுள்ளன. இதில் பாரு வந்து இப்போ இதில் பல சம்பவங்கள்ல திமுக சம்மந்தப்பட்டிருக்காங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து என்னன்னா, எந்த ஒரு நடவடிக்கையுமே ஆளும் கட்சிக்கு எதிராக இல்லை ஆளும் கட்சியினுடைய சம்மதம் இல்லாமல் எடுக்க முடியாத ஒரு 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 இறுக்கமான சூழல் தான் வந்து இன்றைய காவல்துறை வந்து சிக்கி தவிக்கிறது. ஏன்னா நீங்க காவல்துறை எதுக்கு பயன்படுத்துறீங்க? யாராவது வந்து ஆட்சியை விமர்சித்தாலோ இல்லை முதலமைச்சர் நடவடிக்கையை விமர்சித்தாலோ அதை என்ன பண்றீங்க, நீங்க வந்து உடனடியாக அவர்களை கைது செய்வது, அவர்களை வந்து முடக்குவது, இதற்குத்தான் வந்து காவல்துறை வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஏன் நீங்க வந்து இப்போ அவங்களுக்கு காவல்துறையை ஃப்ரீயா விட்டீங்கன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு வந்து இந்த அளவுக்கு சந்தி சிரிக்காது இல்லை? நீ எந்த அளவுக்கு மோசமா இருக்கு. பெண் குழந்தைகள் வந்து வெளியே வந்து ஃப்ரீயா போக முடியலையே. பெற்றோர்கள்லாம் தவிக்கிறாங்களே. போயிட்டு ஸ்கூலுக்கு போற குழந்தையாகட்டும் இல்லை ஒரு காலேஜுக்கு போற இளம்பெண் ஆகட்டும் பத்திரமா திரும்பி வருவாங்களான்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை வந்து தமிழகத்தில் வந்து திமுக கொடுத்துட்டு இருக்கு. போலீசாரை வந்து நீங்க ஃப்ரீயா விட்டாதான் அவங்க வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு மிக முக்கிய காரணம் வந்து கஞ்சா புழக்கம். ஏன்னா கஞ்சா வந்து எந்த அளவுக்கு வந்து புழக்கம் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. ஏன்னா நீ கஞ்சா ஒருத்தர் புகைக்க ஆரம்பிச்சிட்டாரு, கஞ்சா போதையில் இருக்காருன்னு சொன்னா அந்த நபர் வந்து என்ன செய்யறாருன்னு அவருக்கே தெரியாது. அது தன்னை மீறியான ஒரு தைரியம் வரும், ஒரு வலு வரும். அந்த மாதிரி நிலைமையால் தான் வந்து இந்த மாதிரியான தவறுகள் தான் நடக்குது. கஞ்சா வந்து நீங்க பிடிக்க மாட்டீங்க, தப்பு செய்யறவங்களை வந்து நீங்க கண்டுக்க மாட்டீங்க. தப்பு செய்யறவங்களை வந்து நீங்க ஃப்ரீயா விட்டதுனால இன்னைக்கு போலீஸை கண்டா அவர்களுக்கு பயம் இல்லை, சட்டத்தை கண்டா பயம் இல்லை. நீங்க வந்து குற்றவாளியை பிடித்து கடுமையாக தண்டித்து அவர்களுக்கு வந்து உரிய தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து மீண்டும் மீண்டும் நடைபெறுமா? எங்க எப்படிங்க வந்து ஒரு காவலர்கள் 2 பேர் வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இது வந்து எந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆட்சி, மோசமான ஆட்சிக்கு ஒரு உதாரணமாக இருக்க முடியும்? ஏன்னா நீங்க வந்து வேலையே பயிர மேயர் கதைன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது நம்மளையெல்லாம் காக்க வேண்டிய காவலர்களே வந்து நீங்க பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறாங்கன்னு சொன்னா எப்படி வந்து இப்ப மக்களுக்கோ இல்ல பெண்களுக்கோ இல்ல யாருக்கு தான் அந்த நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு கிடைக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது வெளியில வந்து எந்தவித பயமும் இல்லாமல் குற்றவாளிகள் வந்து எளிதாக குற்றங்களை அரங்கேற்றுகிறார்கள். அவர்களை தண்டிக்க காவல்துறையினர் முன் வருவதில்லை. இதற்கு காரணம் வந்து ஆளுங்கட்சியினுடைய தலையீடு. பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு கண்டிப்பாக இல்லை அப்படின்றது வந்து உறுதிபட கூறலாம். ஏன்னா இப்ப என்ன போச்சு அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ஆபத்தான சூழலில் இருக்கிறது. தமிழ்நாடு ஒரு ஆபத்தான கரங்களில், ஆக்டோபஸ் கரங்களில் சிக்குண்டு இருக்கிறது. இதை வந்து காப்பாற்றணும், பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக 2026 வந்து அதிமுக ஆட்சி அமைந்தாலே ஒழிய இதற்கு விடிவு காலமே இருக்காது. திமுக ஆட்சியாளர் என்ன பண்றாங்க, திட்டங்களுக்கு பேர் வைக்கிறதுல மட்டும்தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்க. புதுசா பேர் வைக்கணும், அதுல வந்து வேற யாருன்னா செஞ்ச திட்டங்களுக்கு புது பேர் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி அதை வந்து விளம்பரப்படுத்தி அதன் மூலியமா பேர் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மட்டும் தான் பாக்குறாங்க. மக்கள் வந்து அச்சமின்றி நடமாடணும், பெண்கள் வந்து அச்சமில்லாமல் வந்து வெளியே போய் வரணும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் நிலவ வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. மக்களே, தயவு செய்து திருப்பி நான் வந்து உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறது என்னன்னு சொன்னா, திமுக சொல்லும் பொய்களை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். அவர்கள் வந்து தினுசா புழுகுவாங்க. அதாவது உங்கள் மனதை வந்து எப்படி ஏமாற்ற வேண்டும் என்ற வித்தை அவர்கள் கற்றுள்ளார்கள். அதனால வந்து அவங்க வந்து ஏமாத்துறாங்க அவங்கள. அதை நல்லா புரிஞ்சுக்கின்னு உங்க குடும்பத்துக்கு, உங்க வீட்டுக்கு, உங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் அஇஅதிமுகவுக்கு வாக்களிப்பதை தவிர வேறு வழியே இல்லை.